இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பைசியான ஒரு பீஃப் ரோஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேவி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 கிலோ பீஃப் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. அப்புறம் இதோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் பீஃப் முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 10லேருந்து 15 விசில் வச்சு எடுத்தோன்னா பீஃப் நல்லா வெந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய். எல்லாத்தையும் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்க வேண்டாம், கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு 50% வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஃப் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஆல்ரெடி பீஃப் வேக வைக்கும்போது போட்டதுனால நான் இப்போ ஆட் பண்ணலை, சரியாக இருக்குது. கடைசியாக 1/2 தக்காளி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதிலேருந்து தண்ணியெல்லாம் போய் இது வந்து நல்ல எண்ணெய் விடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்பைசியான பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சிம்பிள், ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.